அல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம அனுபவிக்கணும்னா அவரோட பாதங்களை பற்றிக்கொள்வதும் ஜெபிப்பதும் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதும் அவர் மேல விசுவாசமா இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். யார் யாரெல்லாம் அவர் மேல விசுவாசமா இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கும். பைபிள் வைத்திருப்பவர்கள் ஒரு முறை காண்பிக்கிறீர்களா? இது என்னுடைய பைபிள், இது என் ஆண்டவரின் வார்த்தை. இந்த வசனங்கள் தான் எனக்கு வாழ்வை தரும். இந்த வசனங்கள் எனக்கு சொந்தம். இந்த வார்த்தைகள் நான் நடக்க வேண்டிய வார்த்தைகளை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவ வார்த்தைகள் தான் எனக்கு எல்லாமே. நான் அதை வாசிப்பேன், அனுதினமும் வாசிப்பேன், தியானிப்பேன், கடைபிடிப்பேன், ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். ஓகே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். என்ன சொன்னாருங்க ஏசப்பா? என்னால் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இதை உங்களுக்கு சொன்னேன் என்றார். என்ன சொன்னாருமா? என்னால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நல்லா கேளுங்க. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஏசப்பாவோட வார்த்தையை கவனமா கேட்டோன்னா, உன்னுடைய இருதயத்துல பதிஞ்சதுன்னா உன் வாழ்க்கைய மாறிடும். என்னால் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு என்ன உண்டாகணுமா? சம்பளம் இல்லைங்க. பணம் இருந்தா சமாதானம் கிடைக்குன்னு அநேகர் நினைக்கிறாங்க. பணம் இருக்கவங்கிட்ட என்ன சிரமம் இருக்குன்னு, ஆஸ்தி இருக்கவங்கிட்ட என்ன அவஸ்தை இருக்குன்னு. சமாதானம், நிம்மதி, பீஸ். நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை கெடுக்கிற அநேக விஷயங்கள் எத்தனையோ வந்துகிட்டே இருக்கும். உலகத்துல, இந்த பூலோகத்துல நீ வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஏதாவது ஒரு தகராறு, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தலைவலி. எவனோ ஒருத்தன் நம்ம மூளையை சாப்பிடுவான், யாராவது வெறுப்பேற்றுவான், யாராவது சங்கடப்படுத்துவான், யாராவது அழ வைப்பாங்க, யாரோ ஒருத்தன் கவலைப்படுவான். அதனால நமக்கு கவலை ஆயிடும். இதை எப்படி ஜெயிக்கிறது? அதனாலதான் நம்ம தேசத்தில் அநேக சாதுக்கள் இமயமலைக்கெல்லாம் போய் யாருடைய பிரச்சனையும் இல்லாம தனியா உட்காந்துக்கிட்ட சமாதானம் கிடைக்கும்னு நினைச்சுக்கிறாங்க. மனைவி குழந்தைகளை விட்டுட்டு, வீட்டு வேலை, சொந்த வேலை, எந்த வேலையும் எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே உட்காந்து சமாதானம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. பாவம். சாது சுந்தர் அப்படிங்கிற தேவ மனுஷன் இமயமலையில போய் ஊழியம் செஞ்சாருங்க. அப்படி போகும்போது ஒரு ஆளு கையை இப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தாராம். அந்த கைக்கு ரத்தம் ஓட்டலாம அப்படியே மரத்து போன மாதிரி இருந்திருக்கு. அவர்கிட்ட போய் சுந்தர் சிங் ஐயா கேட்டாராம், ஐயா எதுக்கு இந்த மாதிரி கையை வச்சிருக்கீங்க? இந்த கை கெட்டது, அதனால அதுக்கு தண்டனை கொடுத்துருக்கேன்னு அந்த ஆள் சொன்னாராம். ஐயா, கை கெட்டது, கால் கெட்டது, கண்ணு கெட்டது, நாக்கு கெட்டதுன்னு இல்லைங்க, உங்க மனசு கெட்டு போயிருக்கு, அதனாலதான் உங்க அவயவங்கள்லாம் கெட்டு போயிருக்குன்னாராம். உங்க இதயத்தை ஏசப்பா கிட்ட ஒப்படைங்க. ஏசப்பா உங்க உள்ளத்துல இருந்தா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும் ஐயா. உங்களோட எல்லா செயல்களும் சரியா இருக்கும், எல்லா சூழ்நிலையிலையும் சரியா இருப்பீங்க. இமயமலையில மட்டும் இல்லைங்க, உங்க வீட்டுல இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பீங்க அப்படின்னு சொன்னதும் அந்த ஆளுக்கு கோவம் வந்துருச்சான். இத பாரு, அந்த இயேசுவை பத்தியெல்லாம் என்கிட்ட சொல்ற வேலை வச்சுக்காத, எல்லாம் எனக்கு தெரியும், எனக்குன்னு தெய்வம் இருக்கு, என்கிட்ட சொல்லாதன்னு சொன்னாராம். இவர், ஐயா இல்லையா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா, நம்ம சரீரத்தில் இருக்கிற பாவங்களை எடுத்து போடுறதுக்காகத்தான் அவர் உலகத்துக்கு வந்தாரு. அவர் நம்மளோட பாவத்தை ஏத்துக்கிட்டாரு ஐயா.
நீங்க ஏசப்பாவை விசுவாசிச்சா உங்களுக்கு முக்தி கிடைக்கும், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு பரலோகம் கிடைக்கும். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கோபம் வந்துடும் அப்படி சொல்லாத நேரம் இல்லையா? அது இதா எனக்கு கோபம் வந்துருங்கிறல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா நீ எதுவும் சொல்ல வேண்டாம் இல்லையா அப்படின்னு சொன்னதை எந்திரிச்சு ஒரே அடி அடிச்சார். எதில் அடிச்சாரு? இந்த கை இப்படி மேல உயர்த்தி வச்சிருக்காரு, இந்த கையில் அடிச்சாரு, இந்த கையில் அடிச்சாரு. அடி வாங்கினது சுந்தர் சிங் ஐயா கோவப்படாம முகத்தை தொடச்சிட்டு, ஐயா அந்த கையை கெட்டதுன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த கையை அடிச்சது? அப்ப இந்த கையும் உயர்த்தி வச்சிருங்க. மறுபடியும் அவருக்கு கோபம் வந்தா என்ன பண்ணுவாருங்க? ரெண்டு கையும் உயர்த்தி வச்சுட்டா காலால் உதைப்பாரு, அப்புறம் காலையும் தூக்கி வச்சுக்க வேண்டியதான். என்னங்க, உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு கோபம் வந்தா காலையும் கையையும் பயன்படுத்துறாங்க, அடிச்சும் திட்டியும். ஒரு தடவை ஒரு குஷ்டரோகிங்க, அவருக்கு காலு கை ரெண்டும் பாதிக்கப்பட்டுருச்சு. காலும் இல்லை கையும் இல்லை, உடம்பு மட்டும்தான் இருக்கு. அந்த உடம்ப வண்டியில் உட்கார வச்சு அவரோட மனைவி தள்ளிட்டு போறாங்க. அந்த அம்மாவும் குஷ்டரோகி தான். அவங்களுக்கு அப்படி இருந்தா கூட கணவனை உட்கார வச்சு தள்ளிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் பிச்சை எடுக்கிறாங்க. திடீர்னு அந்த ஆளுக்கு, கை காலு இல்லாத அந்த ஆளுக்கு கோபம் வந்துருச்சு தன்னுடைய மனைவி மேல. கோபம் வந்ததும் திட்டிக்கிட்டே இருக்காரு. அட காலும் இல்லை கையும் இல்லை, ஆனா திட்டிக்கிட்டே இருக்காரு மறுபடியும் அந்த மனைவியை தள்ள விடாம. காலு கை சரியாத்தான் இருந்தா தான் கோபம் வரும்னு இல்லைங்க, மனசு சரியில்லைன்னா கூட கோபம் வரும். கோபம் வரும், சோதனை வரும். எப்படி? வெறுப்பேத்துறவங்களுக்கு நடுவுல, கஷ்டப்படுத்துறவங்களுக்கு நடுவுல, மோசம் பண்றவங்களுக்கு நடுவுல, அநியாயம் பண்றவங்களுக்கு நடுவுல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கும் போது சமாதானத்தோட வாழ்றது எப்படி அப்படின்னு ஏசப்பா கத்து கொடுத்திருக்காருங்க. உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு உபத்திரவம் வரும், ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஏசப்பா சிலுவையை சுமந்துட்டு போறாரு. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்து போகிறேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு கொடுத்து போகிறேன். உலகம் தருவது போல அல்ல, உலக சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைக்கிறேன். இந்த உலகத்தில் அநேகர் சமாதானத்தை எங்க தேடுறாங்க தெரியுமா? ஏசப்பா காட்டி இல்ல, எங்க தேடுறாங்க? உலகத்துல. ஒரு நாள் ஒரு கிராமத்தில் ஒரு மீட்டிங்க்கு நான் போயிருந்தப்போ 12-1 மணி ஆயிடுச்சு மீட்டிங் முடியறதுக்கு. மீட்டிங் முடிஞ்சதும் எப்பவுமே நான் பொதுவாக அங்கே இருக்க மாட்டேன், வீட்டுக்கு போயிடுவேன். எந்த ராத்திரியாக இருந்தாலும் பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏசப்பாவை சொல்லணுன்ட்டு நான் இருக்கிறப்போ ஒரு அம்மா, எங்கள் ஊர் அம்மா தான், அந்த அம்மா சர்ச்சுக்கே வராது, ஆனால் நம்ம சர்ச் பக்கத்தில் இருக்கிற அந்த அம்மா கை குழந்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு அந்த நடுராத்திரியில் நடந்து போயிட்டு இருந்தது. என்னம்மா இந்த ராத்திரி நேரத்தில் எங்கே போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன். செகண்ட் ஷோக்கு போயிட்டு வர்றாங்க. ஏம்மா கை குழந்தை இடுப்புல வச்சுக்கிட்டு எதுக்குமா செகண்ட் ஷோக்கு போன? நிம்மதி இல்லைங்க வீட்டில். எங்க இல்லைங்க, வீட்டில் சமாதானம் இல்லையா, அதனால சினிமா கொட்டைக்கு போச்சான். ஏம்மா அங்கே போனால் சமாதானம் கிடைச்சதா? அது ஏன் கேட்குறீங்க? அங்கே போனால் அந்த சினிமாவில் ஒரு அம்மா அழுது, அந்த அம்மா அழுது பார்த்து நான் அழுதேன். அந்த அழுகையும் இந்த அழுகையும் சேர்ந்து உலகமே அழுகை ஆயிடுச்சு. என்னங்க இது? கோவம் வந்தா சிகரெட் பிடிக்கிறவங்க நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரே நேரத்தில் ஒரு பாக்கெட்டை குடிச்சிருவாங்க. வாழ் முழுசும் எப்படி ஏகப்பட்ட சிகரெட்டை குடிச்சு முடிச்சிருவாங்க. ஆனா என்ன வருமா? என்ன வரும்? கேன்சர் வரும், டிபி வரும், ஹார்ட் அட்டாக் வரும். இன்னும் சிலர் இருப்பாங்க சமாதானத்துக்காக குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. என்னையா சூரியன் மறைஞ்சதும் மறையாம சாராய கடைக்கு போறேன்னு கேட்டா வீட்டில் நிம்மதி இல்லைங்க. என் மனைவி என்ன கையால் ஆகாதவங்கிறா. நான் குடிச்சாதாங்க அவளை அப்படியே வச்சு இடிக்க முடியும். சாதாரணமா என் பொண்டாட்டியை பார்த்தா எனக்கு ரொம்ப பயங்க. ஆனா குடிச்சிட்டேன்னா எனக்குள்ள தில்லு வந்துருங்க. என்னங்க தில்லு? என்ன பைத்தியக்காரத்தனங்க இது? போதையில் இருக்கிற வீரம் எவ்வளவு நேரம் இருக்கும் உனக்கு? கொஞ்ச நேரம் தெளில வரைக்கும் ஏற்கிற, அவ்வளவுதானே. அதுக்கப்புறம் பிளாட் ஆகி படுத்துருவேன். சமாதானத்துக்காக சாராயத்தை குடிக்காதீங்க ஐயா. சமாதானத்தில் உலகத்துல தேடாதீங்க. இது மோசமான உலகம். இந்த மோசமான உலகத்தில் உனக்கு சமாதானம் கிடைக்காது. உபத்திரவம் தாயா கிடைக்கும். கன்ஃபியூஷனை தவிர பீஸ் கிடைக்காது. உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்கு. உலகத்தில் நீ இருக்கிறதுனால உனக்கும் உபத்திரவங்கள் இருக்கும். ஆனால் திடன்கொள்,
என்ன விசுவாசி. எனக்கு தெரியும் எப்படி உலகத்தை ஜெயிக்கணும்னு, எனக்கு தெரியும் எப்படி சாத்தான ஜெயிக்கணும்னு, எனக்கு தெரியும் உனக்கு எப்படி சமாதானம் கொடுக்கணும்னு. நான் கத்துக் கொடுக்கிறேன்யா. நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னிடத்துல வான்னு சொல்றேன், என்ன பற்றிக்கொண்டு சொல்றேன், சமாதானத்தை அடைவேன்னு சொல்றேன். ஆமாங்க, நீ சமாதானமா இருக்கணும்னா ஏசுப்பா கிட்ட வாங்க. உங்கள கொஞ்சம் பேரு நான் சமாதானமா தாங்க இருக்கேன், நான் நல்லா தானே இருக்கேன்னு சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நிஜமா யோசிச்சு சொல்லுங்க. உண்மையிலேயே நிம்மதியா இருக்கீங்களா? உண்மையிலேயே சமாதானமா இருக்கீங்களா? நிஜமா சமாதானமா படுத்துக்கிட்டு நல்லா தூங்குறீங்களா? காலையில் எழுந்ததும் சந்தோஷமா தேவனை துதிச்சு உன் வேலையை தொடங்க முடியுதா? இல்லையே. ஏதோ ஒண்ணு, ஏதோ பிரச்சனை வரப்போகுதோ. ஐயோ கடவுளே, விடிஞ்சிருச்சா? இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதோ? யார் தேடி வர போறாங்களோ? என் பொண்டாட்டி என்ன சொல்ல போறாளோ? ஐயோ, அவன் மூடு எப்படி இருக்குமோ, என் புருஷன் மூடு எப்படி இருக்குமோ, என் பிள்ளை என்ன பண்ணுவானோ, வேலைக்கு போனா மேனேஜர் திட்டுவாரோ, ஏதாவது ஒரு கவலை. சமாதானம், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல. உலகம் நிம்மதியை கொடுக்குங்க, அது ஒரு மயக்கம், அது சமாதானம் இல்லைங்க. எப்ப பார்த்துருக்கீங்களா இப்படி கையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? நீங்க சொரிஞ்சா நல்லா இருக்கும். சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிறுத்துனீங்கன்னா ஐயோ எவ்வளோ நல்லா இருக்கு. சொரிய சொரிய சொரி சொரி சுகமா இருக்கும். ஓ, சொரிஞ்சா சுகமா இருக்குது, எடுத்தா எரியுது. சொரிஞ்சா சுகமா இருக்குது, எடுத்துட்டா எரியுது. உலகம் கொடுக்குற சமாதானம் அப்படித்தாங்க. குடிக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும், பாவத்தில் இருக்கிற வரைக்கும் அப்படிதான் இருக்கும். அற்ப கால பாவ சந்தோஷங்க அது. சுகமா இருக்கேன்னு அப்படியே சொரிஞ்சு சொரிஞ்சு சொரிஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? செப்டிக் ஆயிடும், புண்ணாயிடும், புறையோடிடும், கையை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதானே இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சமாதானத்தை தேடி சாராயத்தை குடிச்சு குடிச்சு சொந்த பந்தங்களை இழந்து கடைசியில லங்ஸும் சேர்ந்து கெட்டு போயிடுது, சொத்தெல்லாம் தொலைச்சிடுறாரு. நான் சென்னையில குடிகாரர்கள் மத்தியிலான ஊழியம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சர்ச் பக்கத்திலே ஒரு சர்ச்னா பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தோம், அவ்வளோதாங்க. அங்கே வைகுண்டபுரம்னு ஒரு ஊர் இருக்கு. அங்கிருந்து அநேக சகோதர சகோதரிகள் வருவாங்க, நிறைய பேர் குடிக்கிறவங்க. இப்போ குடிக்கிறீங்களாங்க? இல்ல, ஊர்ல இருக்கிறவங்கலாம் தகராறு பண்றாங்கன்னு ஒருத்தர் சர்ச்சுக்கு பின்னால அவரோட வீடை கட்டினாரு. அவர் எப்போதும் குடிச்சுக்கிட்டே இருப்பாருங்க. நாய்க்குட்டியை கட்டி பிடிச்சி படுத்துக்குவாரு, புஜி 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 புஜின்ட்டே இருப்பார். பிள்ளைங்க வந்தா கோவப்படுவார், பிள்ளைங்களை அடிப்பாரு, நாய்க்குட்டியை கொஞ்சுவாரு. பாருங்க, அவங்க மனைவி வந்து அழுகுறாங்க, ஐயா ரொம்ப மோசையா, குழந்தைக்கு பால் வாங்க வச்சிருந்த காசியா, அது கூட இவரு சம்பாதிக்க மாட்டேங்கிறார், நான் சம்பாதிச்சு கொண்டு வந்து வச்சிருந்தா அதை எடுத்துட்டு போய் குடிக்கிறாரு. கேட்டா சாராயம் குடிக்கிறதா முக்கியம், குழந்தைக்கு பாலா முக்கியங்கிறாரு. அப்படி பால் வாங்க வச்சிருந்த ஒளிச்சு வச்சிருந்த காசு என்கிட்ட இருந்து பிடுங்கி எடுத்துட்டு போயிருவாருங்க ஐயா. ஒரு நல்ல புடவை கூட இது வரைக்கும் எடுத்து கொடுத்தது இல்லையா. எப்பவோ எங்க அம்மா என் பிள்ளைக்காக ஒரு செயின் வாங்கி கொடுத்தாங்க, அதையும் எப்படியோ கண்டுபிடிச்சு எடுத்துட்டு போய் அதை வித்து சாராயம் குடிச்சிட்டு வந்துட்டாரியா. ஐயோ, சொந்த மனைவியை இவ்வளவு குடும்பப்படுத்துவாங்களா குடிக்காரங்க? குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியவங்க, அரவணைக்க வேண்டியவங்க, பெத்த குழந்தைகளுக்கு தேவ பக்தியை கத்துக் கொடுக்க வேண்டியவங்க, நீயே குடிச்சிட்டு உன் குடும்பம் என்ன ஆகுயா, நாசமாயிடாதா? சமாதானம் வேணும்னா ஏசப்பா கிட்ட வாயா, சாராய கடைக்கு போகாத. சமாதானம் வேணும்னா முழங்கால் படியிட்டு ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளு. அநேகர் இந்த நாட்களில் நம்மளை சுத்தி இருக்கிற மற்றவங்களை பார்த்துட்டு அவர் பூனைய ரூம்குள்ள வச்சு அடிச்சா என்னாகுமா? புலி ஆயிடுமா? என்னங்க, அநேகர் இன்னைக்கு சுற்றி இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகளால கெட்டு போறாங்க. என் கணவர் ஏன் மாற மாட்டேங்கிறாரு? சரி போ, நானும் குடிக்கிறேன். உனக்கு மட்டும் தான் குடிக்க தெரியுமா? இப்ப பெண்களும் குடிச்சிட்டு இருக்காங்க, 2 பேரும் குடிக்கிறாங்களாம். ஹஸ்பண்ட் குடிங்க, வைஃப் பீர் குடி. மேலை நாடுகளில் தாங்க இப்படியெல்லாம் நடந்தது, இப்ப இங்கேயும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயா நீ மட்டும் தான் குடிப்பியா? அதான் நானும் குடிப்பேன், குடிக்கிறேன். நீ மட்டும்தான் சினிமாவுக்கு போவேன், நானும் போவேன். நீ மட்டும்தான் ஊர் சுத்துவேன், நானும் சுத்துவேன், ஊரா. அவ்வளவுதான். இன்னைக்கு அநேக வீடுகள் அப்படித்தான். பெண்கள் அவங்களாவே முடிவெடுக்கிறாங்க, ஆண்கள் அவங்களாவே முடிவெடுக்கிறாங்க, பிள்ளைங்களும் அவங்களாவே முடிவெடுத்துக்கிறாங்க. குடும்பம் என்ன ஆகுங்க? நாசமாயிடும். உலகத்தில் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து நாம என்ன செய்யறோம்? ஒரு பெரியவர் சொன்னாரு,
நீ உபத்திரவங்களை கடந்து போகும்போது நல்லா இருக்கேன்னா நல்லா இருப்ப, இன்னும் கெட்டு போவேன்னா கெட்டு போயிடுவேன். சோ பல பேர் என்ன பண்றாங்கன்னா, உபத்திரவம் உள்ள உலகத்தில் இருப்பதுனால கெட்டு போயிடுறாங்க. ஆனா ஏசப்பா சொல்றாரு, உனக்கு உபத்திரவங்கள் ஏற்படும் போது என்கிட்ட வா. உனக்கு உபத்திரவங்கள் உண்டு, நிச்சயமா அது உண்டு. காலையில் எழுந்திருந்ததுல சாயங்காலம் படுக்கிற வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு வேதனை இருக்கு. சாப்பிட்றதுக்கான சாப்பாட்டை இப்ப சம்பாதிக்கிற கூட கஷ்டம். சமைச்சு சாப்பிட்றதும் இப்போ ஒரு பெரிய வேலையாயிடுச்சு. சில நேரம் எண்ணெய் இருக்கும்போது சில நேரம் மண்ணெண்ணெய் இருக்காது. உப்பு இருந்தா புளி இருக்காது, புளி இருந்தா உப்பு இருக்காது. அதாங்க, அப்படிதானே? எப்பவும் அப்படிதான். இல்ல 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 இல்ல. ஏன் சமைக்கலாம் கேட்டா, நீ வாங்கிட்டு வந்தா நான் சமைப்பேன். எதை வெட்டி குழம்பு வைக்கிறேன்னா, என் தலையை வெட்டி குழம்பு வை. உன் தலையே இல்ல, உன் உடம்பே வெட்டி குழம்பு வைக்கணும். பக்கத்துல குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கும், தலையை வெட்டவா ஆளா வெட்டுவான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற குழந்தை, என்னையா அப்பா அம்மா இப்படி இருக்காங்க? உபத்திரவங்கள். செடி எவ்வளவு பெருசா அவ்வளவு காத்து வருங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க உபத்திரவம். ஆண்களுக்கு இருக்கிற உபத்திரவம் ஆண்களுக்கு, பெண்களுக்குள்ள உபத்திரவம் பெண்களுக்கு. அப்படித்தானே? சில ஆண்களுக்கு ஷேவ் பண்றதே பெரிய வேலையா இருக்கும். ஒருத்தர் கேட்டார், எதுக்கு ஏன் ஆண்டவன் இந்த மீச தாடி எல்லாத்தையும் படைச்சான்? எனக்கு உன்னை ஆம்பளான்னு காட்டுறதுக்கு. சில பேருக்கு பிள்ளைகளை பெத்துக்கிறதே உபத்திரவம். எனக்கு எதுக்கு ஆண்டவர் 2-3 பிள்ளைங்களை கொடுத்தாரு, ஒன்னு அவர் வச்சு கூடாதா? உங்களுக்கு என்னங்க தெரியும் இந்த பிள்ளைங்களை பெத்துக்கிட்டு நான் படுற உபத்திரவம்? அது ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம்யா. வேதம் சொல்கிறது, கர்ப்பத்தின் பலன் கர்த்தரால் வந்த ஈவு. இந்த உலகத்திலே நாம் வாழும்போது நிச்சயமா ஏதாவது ஒரு வகையிலே நமக்கு உபத்திரவங்கள் வந்துட்டு தான் இருக்கும், மறக்க முடியாது. இந்த உலகத்தில் எனக்கு உபத்திரவங்கள் வரும்போது நீ என்ன செய்யற? அந்த உபத்திரவத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யறியா? அந்த உபத்திரவத்தை மறந்து போக முயற்சி பண்றியா? ஒருவேளை அந்த உபத்திரவத்தை மறக்கிறதுக்காக டைவர்ட் ஆகி நீ வேற ஏதாவது காரியங்களை செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கியா? இல்ல இந்த உபத்திரவ நாட்கள்ல நான் என்ன செய்யணும் ஏசப்பா அப்படின்னு கேட்கிறியா? உலகத்தில் அநேகர் உபத்திரவத்துக்கு பயந்து தற்கொலை கூட செஞ்சுக்கிறாங்க இந்த காலத்துல. உபத்திரவ நாட்களை தாங்கிக் கொள்ளாதவன் கையாலாகாதவன். நல்லா புரிஞ்சுங்க, என்னங்க? உபத்திரவத்தை தாங்கிக் கொள்ளாதவன் கையாலாகாதவன் அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டுருவ. ஏசப்பாவை திரும்பி பாரியா. உலகத்தில் உனக்கு சிரமங்கள் வரும் பொழுது ஏசப்பா, இஸ்ரவேல் மக்களை ஒரு அருமையான பாடல் உண்டு. செங்கடலை நீர் பிளந்து இந்த ஜனங்களை மீட்டு சென்றீர். இந்த பாடலை கேட்கும்போது மோசே வழிநடத்தி சென்ற காட்சி எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அது என்ன சுகமான பிரயாணமா? சந்தோஷமா இருந்தாங்களா? ஆனந்தமா இருந்தாங்களா? யோசிங்க. முதல்ல கொஞ்ச நேரம் வேகமா வந்தாங்க, சந்தோஷமா. அப்படியே வெளியே போயிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணில் பட்டது அந்த செங்கடல். எங்களுக்கு இடம் இல்லையே, எங்க செத்து போயிடுவோமே, எங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்த, நாங்க என்னாக போறோமோ. சின்ன கஷ்டம் வந்ததும் கடவுளை பார்த்து எதுக்காக என்ன கூட்டி வந்தீங்க, ஐயோ அப்பல பல பல இது பாருன்னு தலையில அடிச்சுக்கிட்டாங்க. மோசே கிட்ட போய் அவங்க சொன்னப்போ மோசே என்ன சொன்னாரு? எல்லாம் என் தலைவலி உங்களை எங்க தலையில கட்டிட்டாங்க, உங்க கஷ்டத்தை எங்க தலையில கட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னாரா? மோசேவுக்கும் உத்தரவும் வந்தது, அவர்களுக்கும் வந்தது. அவர்கள் புலம்புகிறார்கள். ஆனால் மோசே என்ன செய்தார்? தேவனிடத்தில் முறையிட்டான். தேவனே, நான் என்ன செய்வது? எதிரில் செங்கடல் இருக்கே, பார்வோனின் படைகள் வருகிறது, இவ்வளவு ஜனங்கள் இருக்காங்களே ஐயா, நான் ஒருவன் என்ன செய்ய முடியும்? இதை எப்படி என்னால பொறுத்துக்க முடியும்? இதுக்கு பரிகாரம் என்ன? ஆண்டவரே, நான் என்ன செய்வது? யெகோவா, நான் என்ன செய்வது? உன் கையில் உள்ள கோலை எடுனார். உடனே அவன் எடுத்தான். கோல் எடுத்தா என்ன ஆகுயா அப்படின்னு கேட்கல, கோலை உயர்த்தினான். உயர்த்தும் போது என்ன நடந்தது? செங்கடல் 2ஆக பிரிந்தது. 2 பக்கமும் தண்ணீர் சுவர் போல் எழுந்து நின்றது. தரையில ஈரங்கூட இல்லைங்க, காஞ்சு கிடந்தது. கடந்து போங்க. உபத்திரவங்களுக்கு பயந்து மலையும் மடுவும் தேடி போன என்ன பிரயோஜனங்க? உபத்திரவங்கள் வரும்போது தேவனிடத்தில் முறையிடுங்க. என்ன செய்யணும்? தேவனிடத்தில். அவர் சொல்லுவார், கோலை உயர்த்து, கைகளை உயர்த்து, நான் சொல்வதை செய், நான் சொல்வதை கேள். இவ்வளவு வல்லமை உள்ளவரை வைத்துக் கொண்டு
எதற்காக உபத்திரவங்களை பார்த்து பயப்படுகிறாய்? ஏன் கலங்குகிறாய்? தாவீது ஒரு நாள் சிக்லக் என்ற ஊருக்கு போனான். அங்க போயிருந்தான். யுத்தத்திற்கு போய் வருவதற்குள்ளாக சத்துருக்கள் வந்து மொத்த வீட்டையும் எல்லாவற்றையும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. மனைவி குழந்தையோடு சேர்ந்து சொத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் கூட இருந்தது 400 பேர் மட்டும்தான். ஏறக்குறைய அவர்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க பார்க்கும்போது, உன் பேச்சை கேட்டு யுத்தத்துக்கு நாங்க வந்ததுக்கு என் குடும்பமே குலைஞ்சு போச்சியா, என் குடும்பம் நாசமா போயிடுச்சு, என் மனைவி குழந்தைகள் எல்லாம் போயிட்டாங்களே, என்னோட எல்லா சொத்துக்களும் போயிடுச்சே, உன்னாலதானே தாவீது எங்களோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாரும் தாவீதின் மீது கோபப்பட்டார்கள். எங்களுக்கு ஏன் இந்த உபத்திரவம்? அவங்களால அதை பார்த்து தாங்க முடியல. எல்லாமே மயானம் போல ஆகி போனது. மனைவி குழந்தைங்க என்னாங்கன்னு தெரியல, சொத்து வீடெல்லாம் என்னாச்சுன்னு தெரியல. தாங்க முடியாத உபத்திரவம், தாங்க முடியாத உபத்திரவம். அந்த ஆண்கள் வீரர்கள் எல்லாரும் அழுது புலம்புனாங்க. அழுதுட்டு எல்லாரும் சேர்ந்து தாவீது மேலதான் கோவப்பட்டாங்க. உன்னாலதான் இதெல்லாம், என்ன கொன்னுடுங்கடா, என்ன கொன்னுடுங்க, உன்னோட சேர்த்து என்னையும் கொன்னுடுங்கன்னு சொன்னாரா? தாவீது தன்னுடைய தேவன் யெகோவாவின் மீது நம்பிக்கை வைத்து என்ன செய்தார்? தைரியத்தை வரவழைத்துக் கொண்டான். தேவனே, நான் என்ன செய்வது? எதற்காக இவ்வளவு உபத்திரவங்கள்? எதற்காக இவ்வளவு கஷ்டங்கள்? ஏன் இவ்வளவு உபத்திரவங்களை அனுபவிக்க வேண்டும்? என்ன செய்வது? விரட்டியா சத்துருக்களை? விரட்டினா உங்களுக்கு வெற்றி தரேன். விரட்டினார்கள். விரட்டி அடித்து சத்துருக்களை வீழ்த்தினார்கள். சத்துருவின் கையில் இருந்த எல்லாவற்றையும், மனைவி குழந்தைகள் சொத்து சுகம் எல்லாவற்றையும் மீட்டுக் கொண்டார்கள். அது மட்டுமல்ல, எதிரிகளின் சொத்து சுகம் பணம் கூட இவர்களுக்கு கிடைத்தது. கஷ்டம் வரும்போது அழுதீங்கன்னா தேவனுடைய சன்னதியில் அழுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க மேல கோவப்படாதீங்க. கணவனை கோவப்படாதீங்க, மனைவியை கோவப்படாதீங்க, பிள்ளைங்களை கோவப்படாதீங்க. உபத்திரவங்கள் இருக்கும். எல்லாரும் உன்னை பார்த்து வணக்கையா வந்தனையான்னு சொல்லுவாங்களா? போயாம்பாங்க. உன் பிள்ளைய சொல்லுவான், சொந்த பிள்ளையே சொல்லுவான், போயா. என்னடா போயாங்கிற? போடா. மகனே, நான் உன்னை பெத்த உன் அப்பாடா, தூக்கி வளர்த்தவன்டா, பீஸ் கட்டினவன்டா, சோறு போட்டவன்டா. அதுக்கு என்ன பா? என்ன ஏசப்பாது, என் புள்ள என்ன வெளியில போன்னு சொல்றானே, என் மகன் ஏன் இப்படி ஆயிட்டான்? என் மகனோட மனசை மாத்துக்கையா, அவனுக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்கான். தேவனிடத்தில் முறையீடு. உன் பிள்ளையே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்பான். இந்த பாரத தேசத்துல சில மனைவிமார்கள் கோபம் வந்தா அவ்வளவுதான், எனக்கு இது வேணாப்பா. அந்த தாலி எத்தனை பேரை கழட்டி வீசுறாங்க? தேவையில்லை அப்படின்னு எத்தனை பேர் உன் கூட வாழ மாட்டேன், எனக்கு நீ வேண்டாம். அது இல்லைங்க உங்க உபத்திரவத்திலிருந்து விடுதலை. உங்க உபத்திரவத்துக்கு அது விடுதலை இல்ல. ஆண்டவரே, ஏன் என் மனைவி இப்படி பண்றா? என் மனைவி ஏன் இப்படி பண்றா? என் குடும்பத்துக்கு ஏன் இந்த பிரச்சனை? என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க ராஜா. இந்த சிக்கையில இருந்து வெளியே வர்றதுக்கு வழிகாட்டுங்கப்பா. ஒரு அற்புதத்தை என் குடும்பத்துல செய்யுங்கப்பா. நீ உண்மையா கேட்டனா ஒரு அற்புதத்தை பார்ப்ப. இந்த நாட்கள் அநேகர் உபத்திரவத்துல பாவத்தின் பக்கம் போயிடுறாங்க. உபத்திரவத்துல மூழ்கி வெளியே வர முடியாம தன்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, சோதனைகள் உண்டு, திடம் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு கொடுக்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன், தேவ சமாதானத்தை தருகிறேன், உலகத்தை ஜெயிக்கும் பலனை நான் தருகிறேன். எத்தனை பேர் இந்த நாட்களில் சோதனையிலே நிலைத்து நிற்க முடிகிறது? சோதனைகளை சகித்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். சோதனையே இல்லைன்னா இந்த மானிட வாழ்க்கையில் அர்த்தமே இல்லைங்க. இந்த உலகம் சாத்தானுடைய கையில், உலகத்தின் அதிபதியான சாத்தானின் கையிலே. சபிக்கப்பட்ட பூமி, சாத்தானுடைய உலகத்தில் இருக்கிறோம். பாதாளத்துக்கு தள்ளுகிற பாவங்கள் நிறைந்த சரீரத்தில் இருக்கிறோம். அதனால எல்லா விதத்திலையும் சரீரத்திலிருந்து சோதனைகள் வருது, பகிரங்கமான சோதனைகள் வந்துகிட்டு இருக்கு, வெளியிலிருந்து சோதனைகள் வருது. ஏசப்பாவை விசுவாசிகளுக்கு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆவிக்குரிய பலனை அவர்கள் பெற்றிருப்பார்கள். தேவன் மேல ஆதாரமா இருக்கிறவங்க,
பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை அடைவாங்க, சோதனைகளை ஜெயிப்பாங்க. எழுந்து நின்று தேவனை நோக்கி பார்க்கலாம். 2 கைகளையும் உயர்த்தி, இறங்குங்க அப்பா, என் உள்ளத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறப்பா. என் வேதனையை கண்ணெடுத்து பாருங்கப்பா. என் கணவரை பாருங்கப்பா, என் குடும்பத்தை பாருங்க ஆண்டவரே. என் பிரச்சனைகள் போதும் அப்பா, எனக்கு உதவ யாருமே இல்லையே. நீர் இருந்தா எனக்கு போதும்பா. உம்மிடத்தில் எனக்கு ஒரு இடம் வாங்கப்பா. இந்த உபத்திரவத்திலிருந்து எனக்கு சமாதானத்தை கொடுங்கப்பா அப்படின்னு கேளுங்க ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கும். பரிசுத்தமுள்ள பிரியமான பிதாவே, ஒரு முறை எங்களை பாருங்கப்பா. இந்த கூட்டத்தில் உம்மை நோக்கி கை வைத்து இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாருங்க ராஜா. உடைய சமாதானத்தை அவர்களுக்கு கொடுங்க. உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கொடுங்க. நீர் பெற்றுக்கொண்ட அந்த ஜெயம் அவருடைய வாழ்க்கையிலும் வரட்டும். பாவம் நிறைந்த உலகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சாட்சியாய் நிறுத்துங்கப்பா. இந்த உலகத்துக்கு முன்பாக ஒளி தரக்கூடியவங்களா பிரகாசப்படுத்துங்க. உம்முடைய வசனத்தை வாழ்ந்து காட்டக்கூடிய, அதன்படி நடக்கக்கூடிய பைபிளாக எங்களை மாத்துங்கப்பா. உம்முடைய நாமத்துக்கு கனம் செய்யும்படி எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. இந்த கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிற நிற்க முடியாத மாற்றுத்திறனாளிகள் ஒவ்வொருவரையும் 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 ஆசீர்வதிங்க ராஜா. ஒருவர் கூட நரகத்திற்கு போக கூடாது ஐயா. நாங்க எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் இருக்கணும்ப்பா. இந்த பூலோகத்தை நாங்க மறுபடியும் சந்தித்தாலும் சந்திக்காம போனாலும் நாங்க எல்லாரும் உம்மோடு சேர்ந்து நித்திய நித்தியமாய் தலைமுறை தலைமுறையாய் உம்முடைய இடத்துல நிரந்தரமாய் இருப்பதற்கு அருள் புரிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அரவணைப்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் இங்கு கூடியிருக்கிற ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். சந்தோஷமா இருக்கணும்னு முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சு இனி எனக்கு சந்தோஷமா இல்லை அப்படின்னு மனநொந்து கவலையோட இருக்கீங்களா? இது என்னோட தலைவிதி, என் வாழ்க்கையில என்னோட கஷ்டங்கள் தீராது அப்படின்னு சொல்லி எப்போதும் அழுதுகிட்டே இருக்கீங்களா? இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது, இந்த வேதனையிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது, என்னோட வாழ்க்கை முழுசும் நான் இப்படியே தான் இருப்பேன், இனி என்னுடைய வாழ்க்கையில மரணம் வர வரைக்கும் எனக்கு சந்தோஷம் சமாதானம் இருக்காது அப்படின்னு நொறுங்கி போயிருக்கீங்களா? கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? இறந்து போயிடலாம் நினைக்கிறீங்களா? வேண்டாங்க. ஒரே நிமிஷத்துல உங்க துக்கங்கள் எல்லாம் தூக்கி எறியக்கூடிய, உண்மையான சந்தோஷ சமாதானத்தோட உங்க இருதயத்தை நிரப்பக்கூடிய தேவன் ஒருத்தர் இருக்காருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. உங்க மனசுல இருக்கிற வேதனைகள் எல்லாத்தையும் அவருடைய பாதத்துல நீங்க வச்சிருங்க. உடனே அவர் உங்க மனசுல அவருடைய சமாதானத்தால, அவரோட சந்தோஷத்துல நிரப்புவாரு. அப்போ உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க உணருவீங்க. உங்களுக்காக நாங்களும் ஜெபம் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா உங்க பெயர் மற்றும் முகவரி எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. டெலிஃபோன் மூலமாவோ, கடிதம் மூலமாவோ அல்லது இமெயில் மூலமாவோ உங்க ஜெப தேவைகளை எழுதி அனுப்புங்க. தேவன் பெரியவர், அற்புதங்களை செய்யக்கூடியவர். உங்க வாழ்க்கையில உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கறதுக்கு அவர் சித்தமா இருக்காரு. ஆண்டவர் மேல விசுவாசம் வைங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவன் செய்கிற அற்புதங்களை அனுபவிங்க. தேவனுக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.